ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அரசரின் மகளை மணப்பதற்கு அந்த மாயவில்லை முறிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தமிழ் சென்டென்ஸை எடுத்துகிட்டு அதை எப்படி ஆங்கிலத்தில் எழுதலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டெப் 1, கடைசியில் உள்ள சொல் தான் வெர்பாகம். இதை பார்த்து யார் அல்லது எது என்ற 2 கேள்விகளை கேட்க வேண்டும். யார் வெல்ல வேண்டும், யார் வெல்ல வேண்டும், பதில் இருக்குதுங்களா? பதில் இல்லை. அப்போது நம்மளே பதில் இல்லைன்னா அது சப்ஜெக்ட் இல்லைன்னு அர்த்தம். சப்ஜெக்ட் இல்லை, ஆகவே நாமே ஒரு சப்ஜெக்டை போட்டுக்கொள்ள வேண்டும். இங்கே என்ன ஒரு சப்ஜெக்ட் போட்டுக்கிறோம்? ஒருவர். ஒருவர் என்னதுங்க? இன்டெர்மினேட் ப்ரொனவுன். யாருன்னு தெரிலனா, சப்ஜெக்ட் யாருன்னு தெரிலனா நம்மளே ஒரு சப்ஜெக்டை போட்டுக்கிறோங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம போட்டுக்கிற சப்ஜெக்ட் 1 என்ற ஒன்றுனா ஒருவர் என்ற சப்ஜெக்டை போட்டுக்கிறோம். அப்போ சப்ஜெக்ட் 1 ஆயிடுச்சுங்க. 1ன்னு போட்டுக்கிறோமா? அதுதான் சப்ஜெக்ட். ஸ்டெப் 2, சப்ஜெக்ட் போட்ட உடனே வெர்பு போட வேண்டும். வெர்புனா அதுக்குங்க முறிக்க வேண்டும். வெர்புனாங்க முறிக்க வேண்டும். அப்போ மஸ்ட் பிரேக். அப்போ சென்டென்ஸ் எப்படி வருங்க? 1 மஸ்ட் பிரேக்னு வருங்க. ஸ்டெப் 3, வெர்பை பார்த்து எதை அல்லது யாரை என்ற கேள்விகளை கேட்க வேண்டும். வரும்பதில் ஆப்ஜெக்ட் ஆகும். வெர்பை பார்த்து எதை யார் என்ற கேள்வி கேளுங்க. வெர்பு எதுங்க? முறிக்க வேண்டும். அதை பற்றி எதை முறிக்க வேண்டும்? அந்த மாயவில்லை. அப்போ த மேஜிக், மாயவில்லை இருக்கிறது இங்கிலீஷில் த மேஜிக்கல் பவ். அப்போ 1 மஸ்ட் பிரேக் த மேஜிக்கல் பவ்னு வருதுங்க. அடுத்தது ஸ்டெப் 4, மீதி என்ன இருக்குதுங்க அந்த சென்டென்ஸில்? அரசனின் மகளை மணப்பதற்கு. இது ஆங்கிலத்தில் எழுதணுங்க. மீதி என்ன இருக்குதுங்க அந்த சென்டென்ஸில்? அரசனின் மகளை மணப்பதற்கு. மணப்பதற்குன்னு எப்படி எழுதிங்க? டூ போட்டு V1 போடுவீங்க. டூ மேரி, மணப்பதற்கு. டூ பக்கத்தில் V1 போட்டிங்கன்னா அது மணப்பதற்கு, மணக்கும்படி, மணக்குமாறு, மணப்பதில், மணப்பது அப்படின்னு நிறைய ஒரு 6 மீனிங் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டூ பக்கத்தில் V1 போட்டிங்கன்னா அது மாதிரி மணப்பதற்குன்னு போட்டுறது. மணப்பதற்குன்னு எப்படி எழுதிங்க? டூ மேரி. யாரை மணப்பதற்கு? இந்த டூ மேரி ஒரு வேறு வேறு தானே. அந்த வேர்பை பார்த்து கேளுங்க. யாரை மேற்படுப்பது? அரசனின் மகளை. த கிங்ஸ் டாக்டர்னு போடுவீங்க. அல்லது பிரின்சஸ், இளவரசி. அரசனின் மகளுக்கு த பிரின்சஸ்ன்னு போட்டுடலாம். அல்லது நீங்கள் த கிங்ஸ் டாக்டர்னு போட்டாலும் சரி. அப்போ டு மேரி த பிரின்சஸ். அப்போ ஃபைனலாக எப்படி வருங்க இந்த சென்டென்ஸு? கடைசியில் அரசனின் மகளை மணப்பதற்கு ஒருவர் மாயவில்லை முறிக்க வேண்டும் அப்படின்ற இது நீங்கள் தமிழ்லேருந்து ஆங்கிலத்தில் மாற்றி எழுதும்போது எப்படி வருங்க? 1 மஸ்ட் பிரேக் த மேஜிக்கல் பவ் டு மேரி த பிரின்சஸ். இப்போ புரிஞ்சில்ல ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தமிழ்லேருந்து ஆங்கிலத்தில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதுறது எப்படின்ட்டு இதை சென்டென்ஸை. அதுக்கு முன்னே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அட்வான்ஸ் லெசன் தான் போடுவேன். நன்றி.